சூர்யா வந்து மகா வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் தாத்தா வந்து நான் மகாவையும் வந்து ஐஸ்வர்யாவையும் வந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சூர்யா எல்லாருக்கிட்டையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதனால் வந்து தாத்தா எடுக்கிற முடிவுக்கு வந்து எல்லோரும் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி வந்து கதறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதனால் மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சூர்யா சாப்பிடலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு எடுத்து போய் சூர்யாவுக்கு ரூமில் கொடுக்குறாங்க. ஆனால் சூர்யா என்ன சொல்கிறாரு, உன் கையால் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன், இங்கேருந்து போயிடு, முதல்ல உன்னை பார்த்தாவே எனக்கு பத்தின்னு வருது, நீ எப்படிலாம் நடித்து ஏமாற்றிருக்க, இதில் வேற உன் கையால் நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதனால் மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பெட்டில் சாப்பாடை வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ இதை எடுத்துகிட்டு போகிறியே பெரிய அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. அதனால் மகா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து மகா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எப்படியாவது வந்து இவரை வந்து நம்ம சாப்பிட வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்து காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சின்னத்தை, அவர் இப்போ சாப்பிட வைக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா நான் பண்ணுறேன், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. என்னாச்சு மகா, சாப்பிட வரலையா, இங்கே பாரு, நீ சாப்பிட வந்து வைக்கலன்னா யார் தான் சாப்பிட வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராஜலட்சுமி வரும்போது ராஜலட்சுமி இது கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து ஆமாம் சின்னத்தை, அவர் என் கையால் சாப்பிட மாட்டாரா, நான் எத்தனை கொடுத்தாலும் வேணான்றாரு, ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டார், ஏன் அவங்க அம்மா கொடுத்தா கூட சாப்பிட மாட்டார், என்ன சொல்கிற, அவங்க அம்மா கொடுத்தா கூட சாப்பிட மாட்டார், ஆமாம் அவங்க அம்மா கொடுத்தா கூட சாப்பிட மாட்டார், அந்தளவு பிடிவாதமாக இருக்கார், செம்ம கோவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே ராஜலட்சுமி வராங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து பேச வராங்க. மகா நீ பேசாத புரியுதா, நீ பண்ண வேலைக்கு உன் கையால் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அவன் சொன்னது கரெக்டு தான், அதனால் நீ பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது சொல்லு காயத்ரி அப்படின்னோடனே காயத்ரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகா சொல்கிறா சூர்யா சாப்பிடல, மகா எடுத்து போன சாப்பாடை, அதனால் மகா சொல்கிறா யார் கையாலையும் வந்து சூர்யா சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து அவங்க அம்மா கையால் சாப்பிடுவான், உன் கையால் சாப்பிடுவான் தானேக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அவன் சொன்னது கரெக்டு தான், அவன் யார் கையாலும் சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த அம்மா கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவான் அப்படின்னு 2 பேரும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நிஜமாக சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன என் புள்ள வந்து நான் சொல்கிறது கேட்க மாட்டானா, இப்போ பாரு நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாரு நான் இது செய்கிறது உங்களுக்காகலாம் ஒன்றும் கிடையாது, என் புள்ள பசியோடு இருக்கான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா காலம், அப்பா நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாவை வந்து காயத்ரி வந்து கையடிச்சிக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே வந்து அப்படியே பதுங்கி பின்னாடி போயிட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து சூர்யா என்னப்பா சாப்பிடாம இருக்க, நான் எப்படிப்பா சாப்பிட்றது, அது அவள் சமைச்சதில்ல, நான் எப்படி சாப்பிட முடியும், இங்கே பார்ப்பா அதெல்லாம் அவள் சமைச்சது கிடையாது, நான் சமைச்சது தான் அப்படின்னா, ஐயோ என்னம்மா போய் சொல்கிறாங்க, நான் இப்போ உடனே போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு காயத்ரி பார்க்குறாங்க. கம்மனி இருங்க சின்னத்தை, அவர் சாப்பிட்றது பெரிய விஷயம், எப்படி சாப்பிட வைக்கிறாங்களா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது இல்லை மகா நீ கஷ்டப்பட்டு சமைச்ச கடைசியில் கிரெடிட் அவங்களுக்கா அப்படின்னோடனே, இருந்துன்னு போகுது, அவர் சாப்பிட்டா போகுது, எனக்கு நீங்கள் அமைதியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா அவள் சமைச்சதால் தான் நான் சாப்பிட்லம்மா அப்படின்னோடனே, இதான் தான் சொல்லிட்டேனேப்பா, நான் சமைச்சேன் என் கையால் நான் சமைச்சு உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போ சாப்பிட வேலை அப்படின்னோடனே, சரிம்மா நான் கண்டிப்பாக சாப்பிட்றேம்மா, சரிம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் விடுங்க, இல்லை நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிட மாட்டேன் மகா மேலே இருக்க கோவத்தில், அதனால் நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. உடனே சூர்யா வந்து சந்தோஷமாக சாப்பிட்றாரு. இவங்க 2 பேரையும் பார்க்குற மகா வந்து, எனக்கு இது போதும், அவர் சாப்பிட்டாரு, எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவர் வந்து பசி தாங்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுவார், நல்ல காலம் சாப்பிட்டாரு அப்படின்னோடனே, உனக்கு எவ்வளோ நல்ல மனசு மகா, அதை இப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோ இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காயத்ரி இது முடியுது.